எல்லாருக்கும் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்குது. அது உள்ள இருக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மருத்துவர் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு சுமார் 40 லட்ச ரூபாய் இழந்திருக்காங்க. நீங்கள் ஏன் ஏமாந்தீங்கன்னு கேட்ட போதுட்டு அவர் ஒன்று சொன்னார். ஏதோ ஒரு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேஸில் போலீஸில் மாட்டி அவங்க கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த கால் வந்தாலும் உளவியல் ரீதியாக பதட்டப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, டிரான்சாக்ஷன்ஸில் ஏமாத்துறாங்க இந்தியாவில் அப்படின்னா அவங்க டிஜிட்டலை பயன்படுத்த முடியாத வெறுப்பு வருமா? அப்போ நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் திரும்ப சொல்கிறத, இதை வெறுமனே ஒரு தனி நபர் பிரச்சனையாக பார்க்காதீங்க, இல்லை ஒரு வடக்கு தெற்கு அப்படி பார்க்காதீங்க. ஒரு சைபர் கிரைம் நடப்பதற்கு வந்துட்டு ஒரு தனிநபர் ஆர்வமாக இருக்கலாம். அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு த்ரில்லுக்காகவும் ஹேக் பண்ணுவாங்க. டேட்டாவை ஹேக் பண்ணி டார்க் நெட்டில் விற்று பணமாக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. இதுக்கு உண்மையாக வந்துட்டு இனம், மொழி, நாடுன்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இதில் பல நிறுவனங்கள் நடக்குது. நிறுவனமயமாகி ஹேக்கிங்கும் பண்ணுவாங்க. ஆதார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுடைய சொல்லணும்னா உங்களுடைய மொத்த பணம், உங்களுடைய உழைப்பு, அது எல்லாத்தையும் ஒரு பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுட்டு அந்த சாவியை எடுத்து கொடுக்குற மாதிரி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சைபர் குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த குற்றங்கள்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு, இந்த குற்றங்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், இதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்மளோட இந்த செஷனில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு சைபர் புத்தா மிஸ்டர் வினோத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவில் இப்போ சைபர் குற்றங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இதில் என்னன்னா, அந்த குற்றங்கள் செய்கிறவங்க டெக்னிக்கை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னென்ன சைபர் த்ரெட்டு என்னென்ன டிசைனில் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறது ஒன்று சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் அடிப்படை புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிது. ஒன்று, உங்களை அவங்க பணம் அனுப்ப வைக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க பணம் வாங்கணும். ஒன்று அடிப்படையில் உங்கள் ஓடிபியை எப்படியாவது என்ட்ரு பண்ண வச்சு பணத்தை வாங்கிடணும். இல்லை அப்படின்னா உங்களை பயமுறுத்தி அவங்க பணத்தை அனுப்ப வைக்கணும். இல்லைன்னா உங்களை நம்ப வச்சு ஒரு பணத்தை அனுப்ப வைக்கணும். இதுதான் ஒட்டுமொத்தமாக நேற்றைக்கும் சரி நாளைக்கும் வரப்போகிற சைபர் குற்றங்களுடைய அடிப்படை. இவ்வளோதான். இப்போ என்னன்னா, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்திற்கு விரோதமான ஒரு செயலில் மாட்டிக்கிட்டதாகவும் உங்களை டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் நீங்கள் ஐதர் பணம் கட்டணும், ஃபைன், இல்லைன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் உங்களை ஏமாற்றி உங்களை வேறு யாரோடும் தொடர்பு கொள்ள வைக்காமல் உங்களை ஃபுல்லாக அப்படியே வீடியோவாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பணத்தை வாங்கியிருக்காங்க. பெங்களூரில் ஒரு டெக்கி, இதுதான் ரொம்ப முக்கியமானது, தொழில்நுட்பம் தெரிந்தவர், கணினி தொழில்நுட்பம் தெரிந்தவர், அதில் பணம் சம்பாதிக்கிறவர், அவரை ஏமாற்றி சுமார் 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க திருடியிருக்காங்க. இப்போ நடக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஸ்கேம் இதுதான். இப்போ அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அரசே இவங்க காலர் டியூன்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டில் ஏமாறாதீங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்னு ஒன்று, இதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. சின்ன மக்களை வச்சு டார்கெட் பண்ணுறது. லைக் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துருச்சு, நீங்கள் அதற்கு ஒரு சிறு தொகையை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப ஏன் இம்பேக்ட்னா, இதில் பாதிக்கப்படுறவங்க ரொம்ப ஏழைகள். அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பாவம், அவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் முழுக்க போயிடுச்சு. இது திரும்ப பெறுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த 2 தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மேஜராக இருக்குது. அப்போ அவேர்னஸ் இல்லாதவங்க, ஏழைகள், இவங்களாம் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா? இல்லை, இது என்னன்னா, இந்த டெக்கி பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னன்னா, இதில் அவேர்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை விட எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை மிக சரியாக இருக்கும். நமக்கு தொழில்நுட்பம் இப்போது நம்ம எல்லாம் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் சிலிண்டர்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தது. அது ஒரு தொழில்நுட்பம். கரணம் தப்பினால் மரணம், சின்னதில் வெடிச்சிடும், நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் அந்த தொழில்நுட்பத்தை வரும்போது நமக்கு அதை எஜுகேட் பண்ண ஒருத்தர் வருவார். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கேன், சின்ன வயசில் ஒருத்தர் அந்த கேஸ் ஸ்டவ்வை பற்றி இன்னும் டவுட் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஆர் நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஒரு ஏசி வாங்குகிறோம், ஒருத்தர் கற்றுக் கொடுப்பார். ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச நாள் சந்தேகங்கள் கேட்கலாம்.
ஸோ எனி டெக்னாலஜி வந்து ஒரு எல்லாருக்கும் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வந்து இப்போ கார் எப்படி ஓடுதுன்னு சத்தியமாக தெரியாது. எனக்கு வாஷிங் மிஷின் எப்படி வேலை பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்குது. அது உள்ளே இருக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி எனக்கு தெரிய வேணும். ஆனால் அதில் பாதுகாப்பு தொடர்பான எஜுகேஷன் மஸ்ட். அது இங்கே இல்லை. அதனால் இங்கே வந்து ஏழை பணக்காரர் அறிவு இருக்கிற அப்படிலாம் கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற விஷயத்தை பற்றி எஜுகேஷன் இல்லாதவர் ஏமாறுறார். அதை வந்து சமயத்தில் நல்லா படித்து கணினி தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களே கூட ஏமாறுவாங்க. பல நேரங்களில் ரொம்ப அலர்ட்டாக நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸ்கூலுக்கு போனவர் கூட நியூஸில் புரிஞ்சு நான் ஓடிபி நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பார். அந்த எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். சைபர் எஜுகேஷன். ஓகே. மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஒரு டெக்கி, ஒரு மருத்துவர் இவங்கெல்லாம் இதுல வந்து ஏமாறுறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த அவங்க ஒரு மேபி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டரா இருப்பாங்களோ இல்ல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, வெரி வேலிடான क्वेश्चन கேட்டீங்க. இப்படிதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகணும். நீங்க கரெக்டா அணுகிருக்கீங்க. அவங்க ஹிஸ்டரி ஷீட்டரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த எஃப்ஐஆர் நான் பார்க்கல. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இதுலயும் ரிப்போர்ட் ஆகல. ஆனா நீங்க பார்த்த ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். நானும் இந்த பேட்டர்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ யார் இதில் ஏமாறுறாங்க? நிறைய பேர் இந்த மாதிரி கால் வந்தால் கட் பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பயமே கிடையாது? இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப எனக்கு ஒரு கால் பண்ணி உங்களோட டேக்ஸில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் சிரிச்சிட்டு வச்சுருவேன். ஏன்னா எனக்கு டேக்ஸேஷன் நான் பண்ணுறதே கிடையாது. ஆஃபீஸ் பணத்தை பிடிச்சிடுவாங்க. அதை வந்து ஃபைனலாக எனக்கு ஒரு ஃபார்ம் 16 கொடுப்பாங்க. நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்லைனில் அப்படியே சப்மிட் பண்ணுவேன். எப்பாவது ரிட்டர்ன்ஸ் வராது. இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டேக்ஸ் இது வரைக்கும் ஏமாத்துனதே கிடையாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு இது இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மருத்துவர் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு சுமார் 40 லட்ச ரூபாய் இழந்திருக்கார். எனக்கு எஃப்ஐஆர்லாம் தெரியாது. நான் பர்சனலாக அவர்கிட்ட கேட்டபோது நீங்கள் ஏன் ஏமாந்தீங்கன்னு கேட்டபோதுட்டு அவர் ஒன்று சொன்னார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்யூப்மெண்ட்டை டேக்ஸ் இல்லாமல் வாங்கிட்டார் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு. அது யாரும் கண்டுபிடிக்கல, கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் டேக்ஸ் எவேஷனும் பெருசாக கிடையாது. ஒரு 15,000 20,000 அவர் எல்லாத்துக்கும் கட்டியிருக்காரு. ஒன்றுத்துக்கு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பட் அவர் அதில் தான் ட்ராப் ஆகியிருக்காரு. நம்ம ஒன்று பண்ணியிருக்கோன்னா அவருக்கு ஏதோ ஒன்று மைண்ட் பிளாக் ஆகியிருக்கல. மேபி இந்த டெக்கி ஏதாவது ஒன்றுத்தில் அப்படி நம்ம ஏதாவது ஒரு பணம் வந்திருக்கோம், அவர் மேபி மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் அவங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டருன்னு நான் அவங்க ஏமாந்தவங்கெல்லாம் போய் சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க பேசிக்காக ஆங்ஷியஸாக இருப்பாங்க. அவங்க தெரியாத சும்மா போயிட்டு ஒரு கேஸில் மாட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு எப்போ ஒரு வாட்டி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேஸில் போலீஸில் மாட்டி அவங்க கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த கால் வந்தாலும் உளவியல் ரீதியாக பதட்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி நான் அவேர்னஸ் கொடுக்கும்போது நான் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, எனக்கு வந்தது நான் பிளாக் பண்ணிட்டேன். எனக்கும் 4 வாட்டி வந்திருக்கு. நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ட்ரை டு இதெல்லாம் அவேர்னஸ் இல்லாமல் இக்னோர் பண்ணிடுவாங்க. சில பீப்புள்ஸ் இந்த அவேர்னஸ்லாம் பார்த்து இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த பயம் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அந்த கிரிமினல்கள் இதை பொதுவாக டார்கெட் பண்ணுறானா இல்லை இந்த ஒருத்தரை ஸ்டடி பண்ணி டார்கெட் பண்ணுறானா அப்படிங்கிற விஷயம் இன்னும் நமக்கு தெரியல. ஆனால் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சா அதையும் நான் பகிர்றேன். அப்போ எனக்கு இப்போ ஒரு கால் வருது, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அப்போ நான் வந்து அந்த காலை கட் பண்ணிட்டு நகர்ந்துடலாமா? எனக்கு அதோட அந்த இது டென்ஷன் முடிஞ்சிருமா? இல்லை திருப்பி கால் வந்துக்கிட்டே இருக்குமா? என்ன பேட்டர்ன் வச்சுருக்காங்க? நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் இம்மீடியட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை ஃபாலோ அப் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து ஒருத்தங்களை ஸ்டடி பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ அப் பண்ணேன். கொஞ்ச நேரம் கேஸ் போச்சு. நான் பயப்படுற மாதிரி காட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க என்னுடைய ஆதார் நம்பர் கேட்டாங்க. எனக்கு சட்டுன்னு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு இவங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோன் நம்பர் தெரியும், ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு நம்மளா ஒரு மாட்டிக்க வேண்டாம், நம்மளா ஒரு இதில் எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, சரி என்னை கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஆதார் இப்போ கையில் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நான் பயப்படுற ஆளுன்னு நினச்சிருக்கலாம். எனக்கு ஒரு 4 நாள் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ
அவங்க வந்துட்டு என்னன்னா நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகிடுறாங்க. பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து உங்களை அவங்க வலை வீசிக்கிட்டே தான் இருக்காங்க. நானே கேட்கணும்னு நினைச்சேன் இந்த கொஸ்டினை. என்னன்னா நம்மளோட கார்டு நம்பர் வாங்குறாங்க, ஃபோன் நம்பர் இருக்கு, அட்ரஸ் வாங்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா ஆதார் நம்பரை கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. அது என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து உங்க பேன் நம்பரோட நீங்க சேர்த்திருக்கீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட சேர்த்துருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பரோட சேர்த்துருப்பீங்க. வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொடுக்க வேணான்னு சொன்னாலும் நம்ம கொடுத்துருப்போம் சில விஷயங்கள். 3மே சேர்த்துருக்கிறதுனால இந்த 3த்தில் எது கிடைச்சாலும் அவங்களுக்கு உங்களுடைய பணத்தையோ வேறு விஷயங்களையோ திருடுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆதார் நம்பரில் பணம் மட்டும்தான் திருடணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் மேலே பேங்க் லோன் அவங்களால அப்ளை பண்ண முடியும். உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, ஆதார் நம்பர் இருக்குது, இல்லை வேறு டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குன்னா உங்கள் மேலே போலி லோன்கள் நிறைய வாங்குறாங்களே. உங்கள் மேலே ஒரு போலியான நிறுவனம் வாங்கி ஜிஎஸ்டியே வாங்க முடியும். என்னன்னா உங்கள் ஃபோனும் கொடுத்துட்டீங்க, அவங்களால உங்கள் ஸ்விம்மை மட்டும் ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா உங்கள் மேலே எல்லா போலி லோன்கள் வாங்க முடியும். உங்கள் மேலே வந்துட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும், ஷெல் கம்பெனிகளாக க்ளோஸ் பண்ண முடியும், இல்லை உங்கள் வேறு தகவல்களை மிஸ்யூஸ் பண்ண முடியும், தகவல்களை விற்க முடியும். ஸோ ஆதார் நம்பர் தானே அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஆதாருக்கே நிறைய இவ்வளோ நாள் கோர்ட்டில் சண்டெல்லாம் போட்டு ஆதார் நம்பரை நீங்கள் நேரடியாக கொடுக்கக்கூடாது, விர்ச்சுவல் ஆதார்னு ஒன்று இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது, ஆதார் தான் கொடுத்துட்றோம். அப்படி கொடுக்கக்கூடாது. ஆதார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுடைய சொல்லணும்னா உங்களுடைய மொத்த பணம், உங்களுடைய உழைப்பு, அது எல்லாத்தையும் ஒரு பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுட்டு அந்த சாவியை எடுத்து கொடுக்குற மாதிரி தான். ஒரு தனி நபரால் ஒரு சைபர் ஆஃபீஸ் அணுகி இவங்க மேலே எனக்கு சைபர் த்ரெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் அணுக முடியுமா? அப்படியான கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கா? சரி, இது வந்துட்டு எப்படின்னா டார்க் ஏரியா. இதுக்கு வந்து எக்ஸாக்டாக எனக்கு ஆதாரமாக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய சோர்சஸில் இருந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ண முடியும். ஒரு விஷயம் என்னென்னா, தேர் ஆர் சம் பீப்புள் ஒரு நிறுவனமாக பண்ணுறாங்களான்னு என்கிட்ட ஆதாரம் கிடையாது. ஆனால் சில தனி நபர்கள் சில ஹேக்கிங் மாதிரியான சர்வீசஸ் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களோட இப்போ வந்து தொடர்பு இல்லை. ஆனால் நம்ம மக்கள் வேற ஒன்று பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா, என்ன அவங்க வந்துட்டு ஒரு ஹேக்கராக வச்சு நினச்சி எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. எப்படி ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஹேக்கர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க, டார்க் மார்க்கெட்லேயும் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள இது பண்ணிட முடியாது. ஒன்று, அப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு ஹேக்கரை வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி அணுகுனா கூட அவங்க வந்து 2-sided நைஃப். ஓகே, அதாவது அவங்க நீங்கள் சொல்கிற ஆளை குத்துறதுக்கு ஈக்குவலாக அவங்க உங்களையும் குத்துவாங்க. வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவனை நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. அவங்க முதல்ல எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு ஹேக்கர்கிட்ட நிறைய பேர் வந்து எங்கிட்டையும் கேட்பாங்க, ஹேக்கர்லாம் நாங்கள் வந்து நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம். எனக்கு யாரையுமே நான் ஐ அவுட் ஆஃப் திஸ் ஃபீல்டு சஜஸ்ட் பண்ணல. நிறைய பேர் என்ன ஹேக்கராக நினச்சிக்கிட்டும் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னுடைய லவ்வருடைய எக்ஸ் வந்து இது பண்ணுறாரு, எங்களுக்கு கல்யாணம் ஆக போது, கொஞ்சம் வந்து ஹேக் பண்ணி கொடுங்க. சில பேர்லாம் இன்னும் வந்துட்டு எஸ்பிஐயை ஹேக் பண்ணி கொடுங்க, அமேசானை ஹேக் பண்ணி கொடுங்கலாம் வருவாங்க சினிமாவை பார்த்துட்டு. அப்படி கிடையாது. ஹேக்கிங் இஸ் நாட், அப்படி நடக்காது. அப்படி வந்து நிறுவனங்களாக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. நிறுவனங்களாக வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இந்த கொஸ்டினில் ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. அது நாங்கள் இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்கோம். சைபர் கிரைம் கமிஷனரையும் பார்த்து இது அரசு வரைக்கும் எடுத்துக்கிட்டு போனோம். இந்த ஹேக்கிங் இது தொடர்பான நிறுவனங்கள் தனிநபர்களுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு கிடையாது அரசுகிட்ட. இது வந்து ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. ஒருவேளை திடீர்னு ஒருத்தர் வந்து தனிநபர் இந்த மாதிரி யாராவது அணுகி ஆபத்தில் மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது. யார் அணுகிறாங்களோ அவங்களே விக்டிமாகவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்து டெல்லியில் நடந்த ஒரு விஷயம், ஒரு ஹேக்கரை வந்து ஒருத்தங்க ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணுறதுக்காக, அவங்க கீழே வேலை பண்ணுற பெண் அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக ஹேக்கரை அணுகியிருக்காங்க. அவன் இவங்களையும் சேர்த்து ஹேக் பண்ணிவிட்டு அவன் 2 பேரையுமே அந்த பெண்கிட்டையும் தகவல்களை ஹேக் பண்ணி பணம் வாங்கிட்டு இவங்களையும் ஏமாற்றி நான் அந்த பொண்ணை ஹேக் பண்ணால் இவங்ககிட்ட ஏதோ சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண வச்சு இவங்ககிட்டையும் பணம் வாங்கிட்டு ஓடிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. அதனால் மக்கள் வந்து சினிமாவை பார்த்துட்டு ஏதோ ஹேக்கிங் வந்து குடிசை தொழில் மாதிரிலாம் நினச்சக்கூடாது. அது ஆபத்து.
அரசுமே இதை வரைமுறைப்படுத்தணும், நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு போகிறோம். சரி, இப்ப இந்த மாதிரி ஹேக்கிங்லாம் வந்து என்னதான் நம்மகிட்ட பேசுறவங்க வந்து ஒரு இந்தியர், இல்ல தமிழ் ஆளு, இல்ல வடக்கு திசையில இருந்து பேசுறவங்க இந்த மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி அவங்களெல்லாம் இயக்குற ஒரு கம்பெனின்னு ஒண்ணு இருக்கிறதாகவும், அது வந்து ரஷ்யா, சீனா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து நடக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் வருது. இந்த தகவல்கள்னால இது ஒரு டிஜிட்டல் வாரா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? மூணுத்தையும் நம்ம பிரிச்சு பார்ப்போம். டிஜிட்டல் வார், சைபர் கிரிமினல்ல 2 விதங்கள் இருக்கு. ஒரு சைபர் கிரைம் நடப்பதற்கு வந்துட்டு ஒரு தனிநபர் ஆர்வமாக இருக்கலாம், அவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு த்ரில்லுக்காகவும் ஹேக் பண்ணுவாங்க, டேட்டாவை ஹேக் பண்ணி டார்க் நெட்டில் விற்று பணமாக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க தனிநபர்கள். நிறுவனங்களாகவும் செயல்படுவாங்க. நிறுவனங்களாக செயல்படுறது வந்து ரொம்ப பெரிய நிறுவனங்களாக இருக்காது, ஒரு சின்ன நிறுவனங்களாக இருக்கும். இந்த நிறுவனங்கள் நம்ம பொதுவாக வில்லனைஸ் பண்ணுறது வந்துட்டு ரஷ்யா அப்படின்னு பண்ணுறோம். நிறைய நிறுவனங்கள் இந்தியாவிலேருந்தும் உலகம் முழுக்க நடக்குது. இது வந்து நைஜீரியாவிலேருந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் நடக்குது, துபாயிலிருந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் நடக்குது. இதுக்கு உண்மையாக வந்துட்டு இனம், மொழி, நாடுன்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இதில் பல நிறுவனங்கள் நடக்குது. நிறுவனமயமாகி ஹேக்கிங்கும் பண்ணுவாங்க. சில பேருக்கு நம்ம வந்து இப்படி ஏமாத்துறோம் அப்படிங்கிறது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சும் ஏமாற்றுவாங்க, தெரியாமையும் போய் ஏமாற்றுவாங்க. இதில் பல விதங்கள் இருக்குது. மூன்றாவது ஸ்டேட் ஆக்டர்ஸ். ஸ்டேட் ஆக்டர்ஸும் 100% இருப்பாங்க. இது ஒரு சைபர் வாராக நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா அதை யோசிக்கிறது தப்பு கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கணும் மக்கள். ஆமாம், இது சைபர் அப்படிங்கிறது ஒரு வார் டொமைன் அப்படின்ட்டு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு 5th டொமைன் வாரில் சைபர் வாரும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ இந்தியர்களில் பல பேருடைய தகவல்கள் திருடப்படுறதுன்னா அது வந்து ஒரு சைபர் வாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பல பேரை வந்துட்டு நீங்கள் இந்த தொடர்ச்சியாக ஏமாற்றுறாங்க, டிரான்சாக்ஷன்ஸில் ஏமாத்துறாங்க இந்தியாவில் அப்படின்னா அவங்க டிஜிட்டலை பயன்படுத்த முடியாத வெறுப்பு வருமா? அப்போ நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் திரும்ப சொல்கிறது, இதை வெறுமனே ஒரு தனிநபர் பிரச்சனையாக பார்க்காதீங்க, இல்லை வந்து ஒரு வடக்கு தெற்கு அப்படி பார்க்காதீங்க. இது வந்துட்டு நம்ம இந்தியாவினுடைய எக்கனாமிக்கல் முதுகெலும்பாக பாருங்கள். ஒரு ஐசோலேட்டட் கேஸு, எங்கேயோ ஒரு சைபர் கிரைமில் ஒன்று நடக்குது, எங்கேயோ ஒருத்தர் ஏமாறுறாரு அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இந்திய அரசு வந்து கிட்டத்தட்ட அந்த முனைப்புக்கு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க காலர் டியூனாகவே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த விதமான சிந்தனைகள் கரெக்டு. ஆனால் நம்ம எங்கே போகக்கூடாதுன்னா இதை ஒரு கன்ஸ்பைரசி மாதிரி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. மொத்தமே ஏதோ சைபர் வார் தானே, அதுவும் கேலிக்குறிதான் மாறிடும். எல்லாமே சைபர் வார், எல்லாமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரி நடக்குது அப்படியும் போகக்கூடாது. தேர் ஆர் வேரியஸ் சின்ன ஹேக்கர்ஸ் இருக்காங்க, த்ரில்லுக்காகலாம் ஹேக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இல்லை சில பேர் இருக்காங்க டேட்டாவை ஹேக் பண்ணி திருடிட்டு மட்டும் போயிடுவாங்க. அவனுக்கு எந்த நாட்டு இதுவும் கிடையாது, எந்த நிறுவனமும் அவனுக்கு கிடையாது. இங்கே வந்து மிக்ஸ்டாக இருப்பாங்க, விதவிதமாக இருப்பாங்க, எல்லா ஃப்ளேவர்ஸ்லையும் இருப்பாங்க. நம்ம இவங்களை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அடைக்கவே முடியாது இந்த சைபர் வேர்ல்டை. சார், இப்போ நம்ம இந்தியாக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ நம்ம அரசுனால ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ இன்டர்நேஷனல் லெவல் அப்படி நடக்குதுன்றப்போ என்ன பண்ணுவாங்க அரசு? அப்போ அவேர்னஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லை கிடையாது, ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் போலீஸ் இருக்கு இல்லையா, இன்டர்போல், இவங்க இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனையோ அந்த ஒரு உதாரணத்துக்கு இருப்போம், இப்போ ரஷ்யாவிலேயோ நைஜீரியாவிலேயோ ஒரு கிரைம் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க என்ன இந்தியா மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க? பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுவாங்களா? அமெரிக்காவில் போய் ஏமாற்றுவாங்களா? சைனாவில் போய் ஏமாற்றுவாங்களா? ஸோ இப்படி ஒரு நாட்டினுடைய குழு வந்து இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி ஏமாத்திடும். ஸோ இது வந்து எல்லா நாட்டுக்குமான பிரச்சனை. இப்போ யூரோப் முழுக்க சைபர் கிரைம் நடக்குது, அங்கே இன்னும் விதவிதமாக நடக்குது. அப்போ இது வந்து குளோபல் பிரச்சனை அப்படிங்கிறதுனால குளோபல் போலீஸ் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, போலீஸ் நெட்வொர்க், அந்த உளவு நெட்வொர்க்கு, இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்சார்டியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த கிரைம்ஸ்லாம் நடக்குது இல்லையா, இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி கிரைம் நடக்குதுன்னா இதை பற்றி இந்தியன் போலீஸ் என்னெல்லாம் ஸ்டடி பண்ணுறாங்களோ அதை அந்த இன்டர்நேஷ்னல் போலீஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு விக்டிம், யூரோப்பில் ஒரு இங்கிலாண்டில் ஒரு விக்டிம் கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த போலீஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சைபர் கிரைம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து சிலதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு இப்போ மாநிலம்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருக்குன்னா போய் பிடிச்சிடுவாங்க.
சில நேரத்தில் போலீஸ் வந்து டைம் ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி விஷயத்துல உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ ஒரு ஸ்வீடனில் ஒரு போலீஸ் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது, நாங்கள் இப்படி போய் பிடிச்சோம், அவங்க நெட்வொர்க்கை நாங்கள் வந்து ட்ராப் பண்ணோன்ட்டு ஷேர் பண்ணும்போது இவங்க திருப்பி எடுத்து செக் பண்ணி ஆமாம் இந்த நெட்வொர்க் தான்ட்டு போய் பிடிப்பாங்க. ஆனால் நான் இப்போ சொன்னது ஈஸியாக இருக்குது ப்ராசஸ்ஸை, இது நடைமுறையில் ரொம்ப சிக்கல். நடைமுறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் அந்த நாடுகளோட வந்துட்டு நமக்கு வந்து நல்ல உறவு இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு துபாயில் இருக்காரு, அவங்க குற்றவாளியை நம்மளால வந்து இந்திய அரசு போயிட்டு செக் பண்ணவோ கைது பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெரிய பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆகிடும். இவங்க அம்பாசிடர் பேசி அவங்க அம்பாசிடர் பேசி போலீஸ் பர்மிஷன் வாங்கி நீங்கள் உள்ளே போய் ட்ராக் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். இது ப்ராசஸாக இருக்குது. ஆனால் இது நடைமுறைப்படுத்தும் போது போலீஸுக்கு நிறைய சவால்களும் சிக்கல்களும் இருக்குது.